அதாவது கிரவுண்ட்ல கிரிக்கெட் ஆடுறவங்க கூட பேசலாம், இன்ஸ்டாகிராம்ல கிரிக்கெட் ஆடுறவங்க கூட நாங்க பேச விரும்பல. இன்ஸ்டாகிராம்ல ப்ரோ பேபி டேப்லெட் சாப்பிட்டு போய் படிங்க ப்ரோ. நான் கூப்பிடவே இல்ல ப்ரோ. பேபி டேப்லெட் போய் சாப்பிட்டு படிங்க. ஈசாலா கப் சிஎஸ்கே லாலிபாப் சப் உங்களுக்கு தான் எவனோ வாங்கிட்டா ப்ரோ. கப்பே வேணாம். ஹோம் கிரவுண்ட்ல இருந்து அடிச்சு விட்டோம். ஹோம் கிரவுண்ட்ல படுக்க போட்டோம். ஈசாலா கப் உங்களுக்கு தான். தேங்க் யூ. ஆர்சிபி 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 ஒன்னில படிக்க வச்சிட்டோம். ஒன்னில படிக்க வச்சிட்டோம். பேசுங்க வெயிட் பண்ணுங்க. பேச ஒண்ணும் ஹோம் கிரவுண்ட்ல 200 கிரவுண்ட் அடிச்சதுக்கு பயந்தீங்க. ஒர்க் பண்ணிட்டோமே. ஹோம் கிரவுண்ட்ல 100 கூட 10 ஓவர் ஆட விடாம ஒர்க் பண்ணிட்டோம். பரவாயில்ல பேசுறதுக்கு நாங்க அடிச்சு விட்டோமா? வேணும்னே தோக்குற மாதிரி இருக்கு ப்ரோ. ஐயோ இவ இங்க வந்துட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே எரிச்சாச்சு. இப்ப மெரினால விட்டு கொடுத்தாங்கன்னா வந்து கடைசியில எல்லாம் அடிக்க முடியாது ப்ரோ. ஆக்சுவலா வந்து விட்டு கொடுத்த மாதிரியே தெரியல ப்ரோ. அவங்க ஒழுங்கா விளையாடல, அவ்வளவுதான். ஒழுங்கா விளையாடல, மெரினால வந்து இது பண்ண கரெக்டா போறோம். எல்லாமே வீக்னஸ் தான். சரி ஓகே, டாஸ் வின் பண்ணாங்க, பவுலிங் எடுத்தாங்க, நல்லா பேட்டிங் பண்ணாங்க, பவுலிங் நல்லா பண்ணாங்க. இதுல என்ன வீக்னஸ் இருக்கு? அவங்க பேட்டிங் ஒழுங்கா பண்ணல. நல்லா ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க வந்து அவங்களோட ஸ்பின் ட்ராக்னு சொல்றாங்கல்ல, அவங்க ஸ்பின் ட்ராக்ல வந்து 197 அடிச்சு விட்டுருக்கவே கூடாது. 19 சரி ஓகே 197 அடிச்சு அதை அவங்கள வச்சு சேஸ் பண்ணிருக்கணும். அவங்க சேஸ் பண்ணல. நாங்க வந்து ஆக்சுவலா ஸ்பின்னே போடல. அதாவது ஃபாஸ்ட் பவுலர் வச்சு அவ்வளவு விக்கெட் எடுத்திருக்கோம். இதுல என்ன பண்ண முடியும்? சூப்பரா இருந்துச்சு. கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. 3 கேட்ச். அதான் இங்கதான் தோத்துட்டாங்க சிஎஸ்கே. கேட்ச் ஒழுங்கா பிடிச்சிருந்தாங்கன்னா மேபி ஆர்சிபி. நல்லா சூப்பரா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு வின் பண்றோம். சிஎஸ்கே ஃபேன். யா யூ கேன் டாக் அபௌட் ஹிம். தேங்க்ஸ். நீங்க பவுலிங் நல்லா பண்ணீங்களா பேட்டிங் நல்லா பண்ணீங்களா? பவுலிங் தான். நீங்க பவுலிங் நல்லா பண்ணீங்களா பேட்டிங் நல்லா பண்ணீங்களா? பவுலிங் நல்லா தான் பண்ணேன். பேட்டிங்ல மட்டும் 3 கேட்ச் விட்டுட்டீங்களே. எதனால? 3 இல்ல 4 கேட்ச் விட்டுட்டீங்க. அது தெரியல. அது போதும். சின்ன சாமி இருக்கு ப்ரோ. அங்கலாம் போயிட்டு எல்லாரும் அடிப்போம். மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க? மேட்ச் எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆர்சிபி ஆட வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. சிஎஸ்கே ஆடக்குள்ள தான் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. சிஎஸ்கே ரொம்ப விக்கெட் எடுக்காம விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பவுலர்ஸ்க்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் இதுவே வந்து பவுலர்ஸ்க்கு தான் இருக்கு. அவங்க விக்கெட் எடுக்கிறத பொறுத்து தான் எல்லாமே மேட்ச் இருக்கு. விக்கெட் எடுக்காம விட்டுட்டாங்க. கண்டிப்பா எடுத்திருக்கணும். மதிஷா ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. இன்னொரு ஒரு சில பவுலர்ஸ் எடுத்தாங்க. ஆனாலும் கூட விக்கெட் சீக்கிரமா எடுக்கணும். பவர் பிளேலயே விக்கெட் எடுத்திருக்கணும். செம்மையா பண்ணியிருந்தாரு. அதுவே ஒரு நிம்மதி. அவர் தோனியோட அட்லீஸ்ட் அவர் ஆடலைனாலும் கூட அவர் வந்து அந்த வரது, அந்த டிஜே பிளே பண்றது, அது எல்லாமே அவர் வந்தா போதும். எனக்கு எப்படியோ தோனி தல தரிசனம் கிடைச்சிச்சு. அவரோட ஸ்டம்பிக் அந்த வேகம், அந்த செகண்ட்ஸ், அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதை பார்த்ததே சந்தோஷம். நாங்க மேட்ச் ஜெயிக்கலனாலும் நாங்க வரதே தோனிக்காக மட்டும்தான். தோத்துட்டீங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? அதெல்லாம் சும்மா ஒரு நாள் ஒரு வாட்டி விக்கெட் இதுவாகிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இப்போ ஆர்சிபியோட தோத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆர்சிபியோட அங்க பெங்களூர்ல விளையாடுறப்போ வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் வின் பண்ணியிருந்தாங்க. இது ரிவெஞ்ச் மேட்சா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்படி ஆயிடுச்சு. அதை எப்படி விட்டு சிங்கம் பொறுத்திருந்து தான் எல்லாமே செய்யும். பொறுத்திருந்து தான் இறைய தேடுன்ற மாதிரி பொறுத்திருந்து தோனி கரெக்டா சம்பவம் பண்ணுவாரு. நோ வரிஸ். அவர் கண்டிப்பா நாங்க தான் ஃபைனல்ஸ்ல கப்பு ஜெயிப்போம். எந்த ஒரு இதுமே இல்ல. எழுதி வச்சுக்கோங்க. போன தடவை சொன்னோம், ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால விட்டு போச்சு. இந்த வாட்டி கண்டிப்பா கைவிடவே மாட்டோம். 2025 சிஎஸ்கே தான் ஐபிஎல் கப் ஜெயிக்கும். எங்களுக்கு 5 கப் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்புறம் ஒரு கப் இம்பார்ட்டன்ட் இல்ல ப்ரோ. கப் இம்பார்ட்டன்ட் இல்ல ப்ரோ. ஃபேன்ஸ் இம்பார்ட்டன்ட். யா ஆர்சிபி ப்ரோ. மொத்தம்
ஒரு மேட்ச் சோக்கறது தானே ப்ரோ? என்ன ப்ரோ ஒரு மேட்ச் சொல்லுங்க ப்ரோ. கப் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஒண்ணும் கேட்கல. இன்னும் அடுத்த மேட்ச் ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு 25 கிலோ லாலிபாப்லாம் வச்சுட்டு வாயில வச்சுக்கலாம். அடுத்து வாயில வைக்க போறோம் அந்த லாலிபாப். 17 வருஷமா வெயிட் பண்றோம் இந்த மேட்ச்க்காக. லாலிபாப் வைக்கிறதுக்கு. சொல்றீங்க சொல்றீங்க கேட்க மாட்டேன். 15 வருஷம் அப்புறம் இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ என்ன மேக் பெர்ஃபெக்ட் மேன். லாலிபாப் எக்ஸ்பீரியன்ஸ் மேக் பெர்ஃபெக்ட் மேன். நான் லாலிபாப் 15 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸா? 15 வருஷம். ஆமா. அப்ப பேர பிள்ளைங்க உங்க மேட்ச் பார்த்து பெரிய ப்ரோ ஒண்ணே இருங்க. ஏய் ஈசால கப் லாலிபாப். ஈசால கப் நம்து. லாலிபாப் இது சரி ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. இதுல வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க ஒரு ஆளா சிங்கம் மாதிரி பேசிருக்காரு, 5 பேர் கந்த கேவலமா கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. சிங்கம் நான் தான். ஆமா உண்டுதான். எங்க எந்த பெங்களூர் தானே டிக்கெட் போட்டாச்சா? நாங்களே வரோம் ப்ரோ. ப்ரோ வா ப்ரோ வாங்க. அங்க இல்ல ப்ரோ. அங்க வந்து உங்க அடிச்சு அதே லாலிபாப் வைக்கிறோம். என்ன ப்ரோ இவரு ஓடி போறாரு ப்ரோ. கூப்பிட்டு ஓடி போறாரு ப்ரோ. நான் என்ன பண்ணுவேன்? ஃபைனல்ல பார்க்கலாம். சென்னை சிஎஸ்கே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஃபன். எல்லாரும் ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். கப்புக்காக நாங்க ஆடல, ஃபேன்ஸ்க்காக எங்க டீம் ஆடுது. சேம் டைம் இது சென்னை இன்னொன்னு கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஒரு 2 மாசம் தான் ஆட போறாங்க. மிச்சம் 10 மாசம் நாங்களாம் சேர்ந்து தான் வாழ போறோம். அது பெரிய விஷயமே கிடையாது. இந்த ஒரு சின்ன கான்செப்டை எல்லாம் மிஸ் பண்றாங்க. இந்த வாட்டி நாங்கள் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல. இந்த மேட்ச் ஜெயிச்சோம் இல்லை, 17 வருஷத்துக்கு ரிப்பீட் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த பெனால்ட்டியை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் 17 வருஷமா. லாலிபாப் அதுக்காக இந்த ஐடி பார்த்துக்கோங்க. த கொம்பே மேன் ஐடியில் நாளைக்கு பர்டிகுலராக உங்களுக்காக மதியானம் 3 மணிக்கு 25 கிலோவில் ஒரு லாலிபாப் ரெடி பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் ஃபார் ஆர்சிபி ஹேட்டர்ஸ். 300 நிச்சயம் 400 லட்சியம்ன்ற மாதிரி ஆடுறாங்க. நம்ம ஆளுங்க 100 நிச்சயம் 150 லட்சியம்னா இந்த வருஷம் கஷ்டம் தான். என்ன எதிர்பார்த்தீங்க ஐயா? சும்மா இருங்க நீங்க. பவர் பிளேலயே மேட்சை தோத்துட்டோம். பவர் பிளேல கொஞ்சம் பெட்டரா ஆடி இருக்கலாம். என்ன காரணம் நினைக்கிறீங்க மேட்ச் தோத்ததுக்கு? எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். கான்வே கொண்டு வரணும். திரிபாதி நல்ல ஃபார்மில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஹோம் கிரவுண்ட்லேயாவது சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பவுலிங்லயே ஒரு கோட்டை விட்டுட்டாங்க. ஆமாம், ஸ்பின்னு கொஞ்சம் சப்போர்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. பட் அகைன் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஆர்டரில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் ஈஸியாக ஜெயிக்கலாம். தோனி பண்ணுறாருங்க, பட் ஸ்டில் ஹீஸ் அட் த 18th ஓவர். கொஞ்சம் ஓப்பனிங்கில் நம்மளுக்கு நல்ல ரன்ஸ் வந்தால் தான் ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் கொஞ்சம் ஜெயிக்க முடியும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சிஎஸ்கே அதர் கிரவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹை ஸ்கோரிங்காக இருக்குது. அங்கே வி நீட் அ பெட்டர் பேட்டிங் ஆர்டர். ஃபீல் பண்ணுறேன் இல்லைங்க. ஓப்பனாக ஒரு ஃபேனாக சொன்னோம் அப்படின்னா எல்லாருமே தோனிக்காக மட்டுமே பார்க்குறாங்க. ஒரு டீமாக பார்க்க மாட்டாங்க. உண்மையிலேயே ஒரு ஜெயிக்காது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதில் ஓவர் ஹைப்னால அவங்களும் ஓவர் ஹைப் ஆகிட்டாங்க போல இருக்குது. பிளேயர்ஸும் ஓவர் ஹைப் ஆகிட்டாங்க போல இருக்குது. அதில் வந்து தான் வேற லெவல் மேட்ச். சூப்பரா ஆடினாங்க பெங்களூர். சூப்பரா இருந்துச்சு. ஃபீல்டிங் சரியா பண்ணல, பேட்டிங் சரியா பண்ணல. 2 தான் மெயின். கேட்ச்ல நிறைய விட்டுட்டாங்க. மெயின் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து வேற லெவலில் ஃபீல்டிங் பண்ணாங்க. ஸோ ஒரு ஓவரில் வந்து அவங்க ஆடும்போது 4 6 போச்சு. இதை சிஎஸ்கே ஆடும்போது 4 டாட் தான் இருந்துச்சு. ஸோ இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஃபீல்டிங். அந்த அவரோட ஆட்டத்தை பார்த்து தான் கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டோம். மேம் ஃபீல்டிங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணி தான் நல்லா இருக்கும். ஆனா பரவாயில்ல. 5 கப்பு 0 கப்பு அவங்க பாத்துக்கலாம். அடுத்த வருஷம் இன்டென்ட் இல்லக்கா. மிடில் ஆர்டரே இல்ல. ஊடாலாம் என்ன எதுக்கு ஊடா ட்ரிப் மேட்ச் என்ன டீம்னே தெரியாம ஆடிட்டு இருக்காரு. மிடில் ஆர்டர் தான். அது பே பண்ணதுக்கு வருது. அவ்வளவுதான். தலையை பார்த்துட்டோம். ஜாலியா இருந்துச்சு. 2 ஓவர் அடிச்சிட்டு போறாரு. ஆர்சிபி ஃபார்எவர். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் டைம் கப் அடிக்கணும். விட்டு கொடுத்து போறோம். நாங்க 5 கப் வச்சிருக்கோம். அவர் 1 கப்பாவது எடுக்க சொல்லுங்க. 1 கப் எடுக்கிறதுக்காக நாங்க விட்டு கொடுத்துட்டு போறோம். சென்னை ஜெயிக்கணும்னு நினைச்சேன், நடக்கல. சரி, எதனால தோத்து போனீங்க? எதனால சார்? நிறைய விக்கெட் விட்டுட்டாங்க. முதல்ல குயிக் விக்கெட். தோனி தலை பார்த்துப்பீங்க. தலை தரிசனம் எப்படி இருந்துச்சு? ஓகே, பத்திரா நான் பார்த்ததுல ஹாப்பி. அதுக்காக டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். மேட்ச் கூட நமக்கு இது கிடையாது. இவ பத்திரினாவை பார்க்கணும். ரொம்ப ஃபேனுவ. ஆமாம், அதுக்காக டிக்கெட் பிளாக்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப வருத்தம். ஓகே தான். நல்லா நம்ம முதலே கொஞ்சம் விக்கெட் விட்டுட்டோம். ரொம்ப ஈஸியாக விக்கெட் விட்ட மாதிரி இருந்துச்சு. பேட்டிங் நல்லா பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஓகே தான், ஃபைன். நம்ம தோக்கிறது
பவுலிங்கில் ஏன்னா நம்ம நல்லா சொன்ன மாதிரி ரன் அடிக்க விட்டோம். நம்ம ரவுண்டுக்கு வந்து இது ரொம்ப அதிகபட்ச ஸ்கோர் தான். நம்ம கொஞ்சம் கம்மியாகவே அடிக்க விட்டுருக்கலாம். டார்கெட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 20-30 ரன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட சேஸ் பண்ணுற மைண்ட் செட் வந்திருக்கும் பேட்ஸ்மேனுக்கு. அது இல்லை சுத்தமாக. பரவாயில்ல, ஒரு மேட்ச் தானே, பார்த்துக்கலாம். ஜெயிச்சுட்டு போட்டோம், பரவாயில்ல. அப்படி கிடையாது. இன்னொரு மேட்ச் இருக்குல்ல, அவங்க கிரவுண்ட்ல இருக்குல்ல, அங்க போய் பாத்துக்கலாம். இந்த எடுத்துடலாம். செம்மையா போயிடுச்சு மேட்ச். ஆர்சிபி உண்மையாக நல்லா ஆடினாங்க இந்த வாட்டி மேட்ச். நான் உண்மையாக சொல்லணும்னா ஆர்சிபி ஃபீல்ட் செட்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. கேட்ச் ட்ராப்லாம் அது ஃபோர்ஸ்லாம் ஈஸியாக பிடிச்சாங்க. ஆனால் சிஎஸ்கே கொஞ்சம் ஃபீல்ட் செட்டிங் சரியாக பண்ணியிருந்தா இருக்கும். சரியா இந்த வாட்டி ஆர்சிபி கப் அடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டியாவது அடிக்கட்டும் ஆர்சிபி. இல்லை வீடு குடிக்கல, சிஎஸ்கே ஃபைனலுக்கு தான் சிஎஸ்கே தான் அடிக்கணும். அது ஆர்சிபி ஃபைனலுக்கு வந்து அடிக்கல ஆர்சிபி கப். சிஎஸ்கே சரியா ஃபீல்டிங் பண்ணல, அதுக்கப்புறம் பேட்டிங்கும் சரியா பண்ணல. ஏதாவது ஒன்னாவது சரியா பண்ணியிருந்தா. ஆமா, பவுலிங் ஸ்டார்டிங்லயே கேட்ச்லாம் விட்டாங்க. பவுலிங்கும் சரியா பண்ணல. செகண்ட் ஓவரே உங்களுக்கு நிறைய ரன்ஸ் போச்சு. ஆனா சிஎஸ்கே ஸ்டார்டிங் ஓவர் 7 ரன்ஸ், அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு எதுவுமே பண்ண முடியல. தோனி ஸ்டம்பிங் செம்மையா பண்ணியிருந்தா, அதை மட்டும் ஒத்துக்கணும். கரெக்டா கால் வைக்கிறதுக்குள்ளேயே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தது வேற, வந்து நடந்தது வேற. ஆக்சுவலாக அவங்க பேட்டிங் லைனப், சிஎஸ்கோட பேட்டிங் லைனப்பே கொஞ்சம் வந்து ஸ்ட்ரம்பிள் ஆயிடுச்சு. யாருமே வந்து இது பண்ணல, பேக்கப்பாக நிற்கலை. அண்டு செகண்ட் இன்னிங்ஸில் பால் கொஞ்சம் டேர்ன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அவங்க கண்டினியூ பண்ணாங்க. ஆர்சிபியோட ஃபீல்டிங்கும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் சிஎஸ்கேவும் இனிஷியலாக வந்து நிறைய கேச்சஸ் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ கேச்சஸ் ட்ராப் மேட்சஸ் மாதிரி இனிஷியல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே கொஞ்சம் நிறைய ரன்ஸ் கொடுத்தனால அன்எக்ஸ்பெக்டடாக. ஃபீல்ட் ஒர்க் சரியில்லைன்னு இல்லை, இன்றைக்கி அவங்களோட டே இல்லை ஆக்சுவலாக. ஸோ பவுலிங் நல்லா பண்ணுறாங்க, பட் ஃபீல்டிங்ஸ் கொஞ்சம் ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கண்டெயின் பண்ணியிருக்கலாம். அது இன்ஃபேக்ட் வந்து பேட்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இனிஷியலாக வந்து எடுத்தோடனே அடிப்பாங்கன்னு நினச்சோம். ஆக்சுவலாக காமன் கூலாக வந்து லாஸ்ட் ஓவரில் தான் 6, 4லாம் அடித்து வந்தவங்களுக்கெல்லாம் வந்து சர்ப்ரைஸாக கொடுத்தது. ஈசாலா கப் நம்தே இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்கும் டீமும் எல்லாம். இந்த கிரவுண்ட்ல ரொம்ப நல்லா ஆட்டாரோம் சென்னையில். தெரியும், இந்த அந்த கிரவுண்ட் கம்பேர் பண்ணனாக்கா இந்த கிரவுண்டில் ரொம்ப கஷ்டமா. 197 ரொம்ப நல்லா ஸ்கோர் தான். அது சேஸ் பண்ண முடியல ஹோம் கிரவுண்ட் சென்னை. ஆனாலும் நல்லா ஆட்டார் தோனி. பேட்டிங் பவர் பிளேல நல்லா ஆடல, இல்லைனாக்கா அவரு கூட சூப்பரா தோனி சீக்கிரமா வராதனால தோத்துட்டோம். தோனி சூப்பரா ஆடினாரு, கடைசியில நல்லா ஆடினாரு. ஆனா முன்னதில் நல்லா சூப்பரா இருந்தது மேட்ச். ஐ திங்க் ஜஸ்ட் இந்த வாட்டி ஆர்சிபி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இந்த வருஷம் மேபி கப் ஜெயிக்கலாம்னு தோணுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. நல்ல ஃபீல்டிங், நல்ல பேட்ஸ்மேன், புது பிளேயர்ஸ் வேற. ஸோ ஆர்சிபி ஃபேன். நீங்க சிஎஸ்கேவா? சிஎஸ்கே தான். அது என்னுடைய டாட்டர், சிஎஸ்கே. இது என்னுடைய பிரதர் டாட்டர், இஸ் ஆர்சிபி. ஆர்சிபி எப்பவுமே நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தே மே நாட் கிராஸ் த ஃபினிஷ் லைன். சிஎஸ்கே அப்படி கிடையாது. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணால் வில் கிராஸ் த ஃபினிஷ் லைன். லெட் அஸ் வெயிட் அண்ட் see. க்ரௌட் இருந்தாலும் கூட ஆர்சிபி ஜெயிச்சிங்கன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஃபுல் சிஎஸ்கே இப்போ கம்மியான ஆர்சிபிலேயே ஜெயிச்சிங்கன்னா ரொம்ப விஷயம். இது ரிவெஞ்ச் இல்லை, ஜஸ்ட் நார்மல் மேட்ச் மாதிரி தான். ஆர்சிபி ஜெயிச்சு அது இப்போ போக தெரியும். மேபி அவங்க ஜெயிப்பாலே இல்லைன்னு அப்போ பாப்பா மேபி ஜெயிக்கலான்னு. ஆனால் எங்கள் ஆர்சிபி. சிஎஸ்கே வந்து பேட்டிங் தான் இருந்துச்சு. பவுலிங் வந்து ஓகே தான் போட்டாங்க. ஏன்னா பவுலிங் ஓகே பண்ணனால தான் ஆர்சிபி நல்ல 197 வந்தது. அங்கே ஃபீல்டிங் சரியா இல்லைனால தான் இன்னும். ஐ திங்க் மேபி ஜஸ்ட் லேக் தான். ஸோ ப்ரோ யார் ஜெயிச்சாலும் ப்ரோ ஹாப்பி தான். மஹிராட், நாங்களாம் மஹிராட் ஃபேன்ஸ் ப்ரோ. மஹிராட் ஃபேன்ஸ் விட்டு கொடுத்துக்கிட்டலாம் கிடையாது. நல்லா வேண்டாம் ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதாங்க. இதில் என்னக்கா இருக்கு? தோத்ததுக்கு என்ன ரீசன்னா இன்னைக்கு அவங்க எல்லாமே நல்லா பண்ணாங்க. அக்கா ரிவெஞ்சே கிடையாதுக்கா. இது என்னக்கா ரிவெஞ்ச்? சீரியஸ் அக்கா. அக்கா we cannot win all the time. ஓகேவா? we cannot win all the time. சிம்பிள்.
நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம். எதனால தோத்து போனீங்க? நம்ம வந்து விட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துக்கலாம். எத்தனை தடவை போனீங்க? பரவாயில்லைங்க. கடைசியில அடுத்த மேட்ச் நம்மளுதான். சாமி நம்மளுதான். மேட்சா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா உங்களுக்கு நீங்க ஆர்சிபி ஃபேனா சிஎஸ்கே ஃபேனா? சிஎஸ்கே ஃபேன் தானே? யார் அது? நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ். டீ-ஷர்ட் பார்த்து சொல்லுங்க. கரெக்ட். டிஷர்ட் ஓகே தான், பட் அவங்களோட மெயின் கோலே நம்மள அடிக்கணும் தான். பட் நம்ம கோல் வந்து கப் அடிக்கணும். உங்களுக்கு புரியுதா? அவ்வளவுதான், சிம்பிள். அவங்க நம்மள அடிச்சுட்டு ஏதோ கப் அடிச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோனி